continue to study and learn about the pillars of wisdom today. இன்றைக்கும் நம்ம தொடர் போதனையாக அந்த ஞானத்தின் தூண்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். So far we have seen 3 pillars. நாம் இதுவரைக்கும் 3 தூணை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். Anybody here remember those pillars? யாருக்காவது அந்த 3 தூண் ஞாபகம் இருக்கா? Fear of the Lord, தேவனுக்கு பயம், trusting God, faith, தேவன் மேல நம்பிக்கை, contentment. மனரம்மியம். Today we are going to see the 4th pillar, the pillar of mercy. இன்றைக்கு 4வது தூணை நாம் பார்க்க போகிறோம், இரக்கத்தின் தூண். As you build your house with the pillars of wisdom, நீங்க அந்த ஞானத்தின் தூண்களால உங்க வீடுகளை கட்டும்போது never forget to add the pillar of mercy in your அந்த homes. இரக்கம் என்கிறதான தூணையும் சேர்க்க மறவாதிருங்கள். As a church we should never miss out on the pillar of mercy. திருச்சபையாகிய நாம் அந்த இரக்கத்தின் தூணை தவறவிடவே கூடாது. Amen. ஆமென். My objective today is very simple. இன்றைக்கு என்னுடைய குறிக்கோள் எல்லாம் மிக எளிமையானது. We have received mercy from God. நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். And we have to be people that show mercy to people around us. நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Matthew chapter 5 verse 7 it says, "Blessed are the merciful, for they shall receive mercy." மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Amen. The more mercy you receive from God, the more mercy you show to others, the more mercy you will receive from God. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். அப்பொழுது இன்னும் அதிகமான இரக்கத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெறுகிறவர்களாக மாறுகிறோம். Hallelujah. Amen. I believe all of us will agree on one thing. நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா ஒத்துக்குவோம் பாருங்க. That our God is a God of mercy. நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். Amen. Amen. Can I hear an amen from the back? பின்னாடி இருக்கவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். We serve a God of mercy. நாம் இரக்கத்தின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். You can take any other deity that is in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட தெய்வங்களையாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். And you can ask all the religious people or the anthropologists, you can ask them, they will tell you all of those deities, they expect wrath towards you if you mess up with them. பாருங்க, நீங்க எந்த மதத்தை மத வல்லுனர்கள்ட்ட நீங்க கேட்கலாம், எல்லா தெய்வங்களும் நம்ம இடத்திலிருந்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறது, நம்ம அதை செய்யலனா நம்ம கண்ணை குத்துற ஐட்டமா தான் எல்லாமே இருக்குதுங்க. The quality of mercy is not seen even in one of those deities. பாருங்க, இந்த இரக்கத்தின் குணத்தை ஒரு தெய்வத்தினிடத்திலும் நாம் காண முடிவதில்லை. They want blood, they want sacrifice, they want to hurt you and they want to mess up your life. அவங்களுக்குலாம் என்ன தேவைப்படுது? ரத்தம் தேவைப்படுது, ஏதாவது ஒரு காரியம் தேவைப்படுது, நம்ம காயப்படுத்துறதிலே குறிக்கோள் உள்ளதாக இருக்கிறது எல்லாம். But there is one God who gives mercy and gives it freely. ஆனா ஒரே ஒரு தேவன் இருக்கிறார், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இலவசமாக இரக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். And his name is Jesus. அவர் பெயர்தான் இயேசு. Hallelujah. Hallelujah. Shall we all clap our hands and give glory to Jesus? கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்தலாமா? Amen. Amen. The word mercy is said more than 370 times in the Bible. இரக்கம் என்கிறதான வார்த்தை 370 தடவை வருகிறது வேதாகமத்துல. I want to quickly give you some Bible verses. There are hundreds of verses on mercy, but I just want to give you few. You can write it down, go home and meditate on it. நூற்றுக்கணக்கான வசனம் இரக்கத்தை குறித்து பேசினாலும் ஒரு சில வசனங்களை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் குறித்துக்கொண்டு வீட்டிலே போய் அதை தியானிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Psalm 86 verse 15. சங்கீதம் 86:15. And the verse says that God is abundant in mercy and truth. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும். And he is abundant in mercy. பாருங்க, அவர் இரக்கத்தில் பரிபூர்ணமுள்ளவராக இருக்கிறார். In other words, there is no shortage for mercy with our God. இன்னொரு வகையில சொல்லப்போனா இரக்கத்துல ஆண்டவரிடத்துல குறைவே இல்லை. Amen. 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 Hallelujah. It's not like he has like 1 kilo of mercy. He gives, half a kg here, half a kg there. Now there is no, it's not like that. ஏதோ ஆண்டவர் 1 கிலோ இரக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த உனக்கு 500 கிராம் இன்னொருத்தனுக்கு 500 கிராம் அப்படி கொடுக்கிற தேவன் அல்ல. No, he is abundant in mercy. அவர் கிருபையில இரக்கத்திலே பூரணமுள்ளவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Psalm 89 verse 14. சங்கீதம் 89:14. And it says that his
throne, the foundations of his throne are righteousness and justice. நீதியும் நியாயமும் உடைய சிங்காசனத்தின் ஆதாரம் Mercy and truth, they go before your face. கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். His face is a face of mercy and truth. அவருடைய முகமே கிருபையும் சத்தியம் நிறைந்த முகமாக இருக்கிறது. Amen. Amen. When he sees you, he is not angry at you, but he has mercy towards you. உங்களை பார்க்கும்போது அவர் கடுப்பாகல, அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Psalm 145 verse 8 and 9. சங்கீதம் 145 8 9. The Lord is gracious and full of compassion, slow to anger and great in mercy. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. Amen. Amen. What I love about this verse is that he has mercy for all. பாருங்க, இந்த வசனம் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்குதுன்னா, அவர் எல்லார் மேலும் கிருபையுள்ளவராக இருக்கிறார். He didn't say that I have mercy only for the saint. இல்ல, நல்ல பரிசுத்தவான்கள் மேல மாத்திரம் தான் நான் இரக்கமா இருப்பேன் ஆண்டவர் சொல்லல. I have mercy only for the Christians. அந்த கிறிஸ்தவர்கள் மேல மாத்திரம் தான் நான் இரக்கமா இருப்பேன் கர்த்தர் சொல்லல. I have mercy only for the Jewish people. அந்த யூதர்கள் மேல மாத்திரம் தான் நான் இரக்கமா இருப்பேன் ஆண்டவர் சொல்லல. No, he has mercy for all. அவர் எல்லார் மேலயும் இரக்கமுள்ளவராக It இருக்கிறார். doesn't matter what your color, doesn't matter what your caste, doesn't matter what your background is. He has mercy for you. உங்க நிறம் எப்படி இருந்தாலும் சரி, உங்க ஜாதி எப்படி இருந்தாலும் சரி, உங்க பின்புலம் எப்படி இருந்தாலும் சரி, அவர் உங்கள் மேல கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. 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 Lamentations verse 3 verse 22 and 23. புலம்பல் 3வது அதிகாரம் 22 23 வசனங்கள். The very reason that we are standing here and alive is because of his mercies. நாம் இங்கே உயிரோடு கூட நின்று கொண்டு இருப்பதற்கு காரணமே அவருடைய கிருபைதான். Amen. Amen. Because of his mercies we are not consumed. அவருடைய கிருபையின் நிமித்தமாக நாம் இன்னும் அந்த அக்கினியினாலே பட்சிக்கப்படாது இருக்கிறோம். And they are new every morning, and great is his faithfulness. அவை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Our God is a God of mercy. நம்முடைய தேவன் கிருபையின் தேவனாக இருக்கிறார். Turn to your neighbor with a smile on your face, tell them the God you worship. பக்கத்துல உங்களை பார்த்து சிரித்த முகத்தோடு கூட சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் is a God of mercy. அவர் இரக்கத்தின் தேவன். Amen. 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 I just want to quickly give you the difference between mercy and grace. அந்த கிருபைக்கும் இரக்கத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புறேன். The beauty of God's grace is this. அந்த தேவனுடைய கிருபையின் அழகே இதுதான். The grace of God has given me what I don't deserve. கிருபை நான் எனக்கு தகுதி இல்லாத காரியங்களை எனக்கு கொடுக்கிறது. Let me say it again. The grace of God has given me what I don't deserve. நான் எதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறேனோ அந்த காரியங்களை அவர் கிருபை எனக்கு கொடுக்கிறது. Amen. Hallelujah. 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 I didn't deserve to receive the salvation. அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. But he gave me salvation. ஆனாலும் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். He gave it to me through grace and freely he has given it to me. அவர் கிருபையினாலே இலவசமாக அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். Amen. Amen. I didn't deserve to receive all these blessings from God in my life. இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல. But his grace has freely given me all the blessings that I have in my life நான் today. இப்ப என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேனோ எல்லாம் வந்தது அவருடைய கிருபையினாலே. Amen. Amen. I didn't deserve it. நான் அதுக்கு தகுதியுள்ளவன் அல்ல. You didn't deserve it. நீங்கள் அதற்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல. But his grace gave it to you freely. ஆனா அவருடைய கிருபை உங்களுக்கு இலவசமாக கொடுத்தது. Amen. Amen. இவ்வளவுதான் ஆமென் ஆண்டவருடைய கிருபைக்கு. Hallelujah. Hallelujah. I didn't deserve things, but his grace has given it to me freely. அதுக்கு நான் சுத்தமா தகுதியற்றவன், ஆனால் அவருடைய கிருபை இலவசமாக கொடுத்தது. I was the lost sheep. I was the lost sheep. நான் தொலைந்து போன ஆடாக இருந்தேன். But that grace came looking for me. ஆனால் அந்த கிருபை என்னை தேடிக் கொண்டு வந்தது. I was the lost coin, but the grace kept searching for me. நான் அந்த தொலைந்த வெள்ளிக்காசாக இருந்தேன், அந்த கிருபை என்னை தேடிக் கொண்டே இருந்தது. I was the son that turned my back on the father and I walked away from home, but the grace kept waiting for me. தகப்பனுக்கு துரோகம் செய்து வீட்டை விட்டு ஓடி போன பையன் நான், ஆனாலும் அவருடைய கிருபை எனக்கு
எனக்காக காத்து கொண்டிருந்தது. And that grace waited and waited and waited. When I turned back and came to him, he restored my life. அந்த கிருபை எனக்காக அதிகமாக காத்து கொண்டே இருந்தது. எப்பொழுது நான் மனம் திரும்பி அவரிடத்தில் சேர்ந்தேனோ நான் இழந்த எல்லாவற்றையும் அந்த கிருபை மீண்டுமாக எனக்கு கொடுத்தது. Hallelujah. 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 What I didn't deserve, the grace of God gave it to me. நான் எதற்கு பாத்திரவானா இல்லையோ அதை அவருடைய கிருபை எனக்கு கொடுத்தது. Amen. Amen. What did mercy do to us? இரக்கம் நமக்கு என்னங்க பண்ணுது? Grace of God, it gives me what I don't deserve. கிருபை நான் எதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவனா இருக்கிறேனோ அந்த காரியங்களை எனக்கு தருகிறது. But the mercy of God, ஆனால் தேவனுடைய இரக்கம், it spared me and kept me from what I deserved. நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதிலிருந்து அவருடைய இரக்கம் என்னை காப்பாற்றுகிறது. Amen. Hallelujah. Hallelujah. I was a sinner. நான் ஒரு பாவி. I needed to be punished. நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். The cost of sin is death. The wages of sin is death. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். That was what was assigned to me. அதுதான் எனக்கு நியமிக்கப்பட்ட காரியம். That's what I deserved. அதை தான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியவன். But his mercy has kept me safe. ஆனால் அவருடைய இரக்கம் என்னை காப்பாற்றினது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. His mercy has spared me and kept me from what I deserve. அவருடைய இரக்கம் நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதிலிருந்து என்னை காப்பாற்றினது, என்னை காத்து கொண்டும் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. The enemy had evil plans for my life. சத்துரு எனக்காக தீமையான திட்டங்களை வைத்திருக்கிறான். He tried to bring that into existence. அதெல்லாம் எல்லாம் என் வாழ்க்கையில கொண்டு வரணும் நாம முயற்சிக்கிறான். But his mercy has kept me safe. ஆனால் அவருடைய இரக்கம் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. Amen. 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 I met a brother last week. Myself and Pastor Mahendra, we went and visited a house, and we met a brother who's been coming to a church recently. For maybe almost a year he's been coming to our church. நானும் பாஸ்டர் மகேந்திரனும் நம்ம திருச்சபைக்கு ஒரு வருஷமாய் வந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை நாங்கள் போய் சந்தித்தோம். And he was a very a strong devotee of another god. அவர் பாருங்க ஒரு இன்னொரு அந்நிய தெய்வத்தினுடைய தீவிர பக்தன். And he did some business and he saw loss after loss, and he was in a very terrible state. அவர் வியாபாரம் பண்ணி பயங்கர வீழ்ச்சியாகி ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ளாக மாட்டிக்கொண்டார். And his family was facing so much pressure, he decided he was going to kill himself. அவன் அவ்வளவு கடினமான சூழ்நிலை நிமித்தமாக அவர் யோசித்தார், நம்ம இனிமேல் தற்கொலை தான் நமக்கு முடிவு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். And he told us that, but his wife, she loved the Lord and she'd been praying for him. ஆனா அவங்களுடைய மனைவி ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவங்க, அவங்க இந்த கணவனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தாங்க. And one day this man, he decided to kill himself. He was standing at the railway track waiting for the train to come. ஒரு நாள் பாருங்க, இவர் நம்ம தற்கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த ட்ரெயின் ட்ராக்ல போய் நின்னுக்கிட்டு இருக்கார். ட்ரெயின் வரட்டும் நம்மளை ஏத்தட்டும்னு வந்து நின்னுட்டு இருந்திருக்கார். And at that time a pastor called him, not from our church, a different church. The pastor called him and said, "Brother, you are standing in the wrong place. Come, we will talk about it." அந்த நேரத்துல அவர் ட்ரெயினுக்காக அந்த ட்ரெயின் ஏறட்டும், ஏத்தி என்ன கொல்லட்டும்னு காத்துட்டு இருந்த நேரத்துல ஒரு பாஸ்டர், நம்ம திருச்சபை பாஸ்டர்ல வேற ஒரு பாஸ்டர் அவருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க தவறான இடத்துல நின்று கொண்டு இருக்கீங்க, அந்த இடத்துல நீங்க நிற்க கூடாது என்று அவர் சொன்னார். Amen. Amen. Did he deserve? Well, if you look at it in a worldly angle, yeah, he messed up in his life. He lost all the money. He's broken his family. He's betrayed all his friends. What is the point of life? Go kill yourself. உலக பிரகாரமாக அவரை நீங்கள் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தை கெடுத்திருக்கிறார், அநேகரை ஏமாற்றி இருக்கிறார், பல பொல்லாத காரியங்களை செய்திருக்கிறார், நீ செத்து போ, அதுதான் நம்ம உலகத்தின் பார்வை. But mercy kept him safe. ஆனா இரக்கம் அவரை காப்பாற்றினது. Mercy kept him safe. அவர் இரக்கம் இவரை காப்பாற்றினது. At the right time, God didn't give him what he deserved. God gave him what he did not deserve. He gave him the grace and mercy. சரியான நேரத்துல அவருக்கு என்ன வேணுமோ அதை தராம கர்த்தர் எதை தர விரும்பினாரோ அதை அவருக்கு கொடுத்தார். Hallelujah. 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 Mercy has spared me from what I deserve.
இரக்கம் நான் எதை அடைய வேண்டுமோ அதிலிருந்து என்னை காப்பாற்றுகிறது. Amen. Amen. As I was meditating on this thought, I thought about John chapter 8. இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் என் நினைவுக்கு வந்தது. And John chapter 8 we can see the Pharisees and the lawmakers, they are dragging a woman in the middle of the street. அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அங்க பரிசேயர்களும் வேதபாரகர்களும் அவங்க என்ன செய்றாங்க, ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரீ அவர்கள் இழுத்து கொண்டு வருகிறார்கள். And Jesus in the morning he was teaching at the temple, and they brought this lady and threw him at his feet. இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே இருந்து கொண்டிருந்த பொழுது அந்த இயேசுவுக்கு முன்பதாக அந்த ஸ்திரீ அவர்கள் எரிகிறார்கள். Well, and they said, oh, this lady was caught in the act of adultery. இவர்கள் சொல்றாங்க இந்த ஸ்திரீ விபச்சாரத்திலே பிடிபட்டாள் என்று சொல்கிறார்கள். And they said, according to the law of Moses, she is supposed to be stoned to death. மோசேயின் நியாயப்பிரமாணப்படி இவள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். Was it true? அது அப்படிதானா? Yes, it was. ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. She deserved to be put to death through stoning. நிச்சயமாக அவள் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டியவள்தான். And they had dragged her and put her at the feet of Jesus. அவளை தரதரம் என்று இழுத்து கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டையிலே அவர்கள் எறிந்தார்கள். And they asked Jesus, what should we do? Shall we stone her to death? அவர்ட்ட கேட்டாங்க, இவளை நம்ம கொலை செய்யணுமா, கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள். But Jesus did not give any reply immediately. இயேசு கிறிஸ்து உடனடியே எந்த ஒரு பதிலும் தரல பாருங்க. But he bent down and began to write something on the floor. அவர் கீழே அவர் தரையிலே தன்னுடைய விரலை வைத்து எழுத ஆரம்பித்தார். And all these guys, they had the stones, all the Pharisees, all the religious people, they had the stones ready in their hand and ready to stone that lady. இவர்கள் இந்த பரிசேயர்கள் அந்த வேத பாரகர்கள் எல்லாம் கல்லை வைத்துக்கொண்டு ஆயத்தமா இருந்தாங்க, எப்படியாவது இவளை கொலை செஞ்சிரணும் அப்படினு சொல்லி ஆயத்தமா இருந்தாங்க. Jesus looked up with eyes of compassion. இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் பார்வையோடு கூட அந்த ஸ்திரியை பார்த்து. Amen. Amen. Oh, I believe this is what I was imagining. Those guys' eyes were red. They were ready to take revenge. They were ready to bring the law into action. பாருங்க, நான் இப்படியாக தான் கற்பனை பண்றேன். அந்த கல்ல கையில வச்சிருக்கவங்க கண்ணெல்லாம் நல்லா செவந்து எப்படியாவது இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார்கள். But Jesus was looking at her not through the eyes of condemnation but through the eyes of mercy. இயேசு கிறிஸ்து ஆக்கினையின் கண்களோடு இல்ல, அன்பின் கண்களோடு கூட அவர் பார்த்தார். Amen. Amen. He lifted his head up and he said, if any one of you in that group, if you have not sinned, you be the first to throw the stone at this lady. அவர் தலையை உயர்த்தி அவர் சொன்னாரு, உங்களிலே எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்ட்டார். The senior most Pharisee was standing there with a big stone. அங்க அந்த 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 கூட்டத்திலே மிக மூத்த வேத பாரகர் பெரிய கல்லோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். Everybody were looking at him. எல்லாரும் அவரை பார்க்கறாங்க, கண்டிப்பா இவர் போட போறாரியா அப்படினு. But this guy was backing out slowly. ஆனா இவர் பாருங்க திடீர்னு பேக் அடிக்க ஆரம்பிக்காரு. Because he knew that his life was a mess. ஏனா இவருக்கு நல்லா தெரியும் இவர் பண்ண சேட்டை எல்லாம். He knew that he was not faithful to his wife. இவர் தன்னுடைய மனைவிக்கு உண்மையானவர் அல்ல. He knew that he had messed up in his family. இவருக்கு நல்லா தெரியும் இவர் குடும்பத்துல என்னென்ன கொலைப்படி இவர் பண்ணிருக்காருன்னு. He started backing out. அப்படியே மெதுவா அப்படியே பின்வாங்க ஆரம்பிச்சார் பாருங்க. When they saw him backing out, everybody started backing out because they all knew that if they throw the stone, then they will also be in the place where that lady is. ஆஹா, மூத்தவரே ஜகா வாங்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்மளும் அப்படியே பின்னாடி அவரோடே போயிடுவோம் அப்படின்னு எல்லா கேங்க பாருங்க பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா நல்லா தெரியும் நம்ம கல்ல தூக்கி போட்டோம்னா நம்மள நியாயம் தீர்க்க அதே இடத்துல வச்சு மறுபடியும் எல்லாரும் கல்ல தூக்கி போட வேண்டியது வரும் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். Finally everybody left. கடைசில பார்த்தா ஒரு பையல் எல்லாரும் ஓடிட்டாங்க. But there was one person standing. ஆனா ஒரே ஒருத்தர் நின்று கொண்டு இருந்தார். And that person had all the rights to throw the first stone on that lady. அவர் அந்த முதல் கல்லை எறிவதற்கு சகல விதத்திலும் தகுதியானவர். But he didn't throw the stone. ஆனால் அவர் அந்த கல்லை எறியவில்லை. He gave her mercy. அவர் இரக்கத்தை கட்டளையிட்டார். He gave mercy. அவர் இரக்கத்தை கட்டளையிட்டார். Amen. Amen. Did that lady deserve to die that day? அந்த ஸ்திரீ நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டியவள் தானே? Yes, she deserved to die. ஆம், நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டியவள். She messed up in her life. அவள் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டவள். She sinned in her life. தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்தவள். She deserved to be punished. அவள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவள். But mercy, Jesus kept her. He kept her safe.
he kept her from what she deserved. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் அவள் எந்த ஆக்கினையை பெற வேண்டுமோ அதிலிருந்து அவளை காப்பாற்றினது. Hallelujah. 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 Every day in our life we got to thank the Lord for his grace and mercy. ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். Amen. Amen. Maybe you're sitting here right now this morning and you're saying to yourself, I don't deserve to be blessed in my life. ஒருவேளை இங்க உட்கார்ந்து கொண்டு நீங்க சொல்லலாம், நான் பண்ண காரியத்துக்குலாம் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவனே அல்ல அப்படினு புலம்பிட்டு இருக்கலாம். You may say, I deserve to be punished for the things that I did. நீங்க சொல்லலாம், நான் செய்த காரியத்துக்கெல்லாம் நான் தண்டிக்கப்பட வேண்டும் பாஸ்டர் அப்படி நீங்க சொல்லலாம். I deserve to suffer. நான் கண்டிப்பாக நான் கஷ்டப்பட வேண்டியவன் தான். I deserve to go through this pain. இந்த வலி எனக்கு நிச்சயமாக இந்த வேதனைக்கு நான் பாத்திரவான் தான். But I want to tell you this morning, you have mercy. ஆனா இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் கிருபை பெற்றவர்கள், இரக்கம் பெற்றவர்கள். You have mercy. உங்களுக்கு இரக்கம் உண்டு. You don't have to suffer. You don't have to go through the pain. Jesus has given you mercy. நீங்கள் வேதனைப்பட தேவையில்லை, அந்த கஷ்டத்தின் வழியா கடந்து செல்ல தேவையில்லை. ஏனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Don't condemn yourself. உங்களை நீங்களே ஆக்கினைக்குட்படுத்தாதிருங்கள். Many times as Christians we condemn others or we condemn ourselves. நிறைய வேளைகளில் கிறிஸ்தவர்கள் பாருங்க, அடுத்தவங்களையே நியாயம் தீர்த்துட்டு இருப்பாங்க, இல்ல தங்களையே நியாயம் தீர்த்துக் They கொள்வார்கள். both are wrong. ரெண்டுமே தவறான You விஷயம். don't have right to condemn others and you don't condemn yourself. மற்றவர்களையும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த நமக்கு அதிகாரம் இல்ல, நம்மளே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்த அதிகாரம் இல்ல. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The Bible says, for who are in Christ there is no condemnation. வேத வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Hallelujah. Hallelujah. Because mercy has paid the price on the cross. ஏனென்றால் இரக்கம் சிலுவையிலே நமக்கு விலைக்கிரயம் செலுத்தி விட்டது. Amen. 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 Shall we take a minute and lift our hands and thank the Lord for the mercy in our life? ஒரு நிமிஷம் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு பாராட்டின இரக்கத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? Come on, lift your hands and thank the Lord for his எல்லாரும் கரங்களை mercy. உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லுங்க. Mercy towards your family. உங்களுடைய குடும்பத்தின் மேல இரக்கம் வச்சாரு. Oh, mercy towards your life. உங்களுடைய வாழ்க்கை மேல இரக்கம் வச்சாரு. Brother, sister, God has shown you so much mercy. சகோதரனே சகோதரியே, உன் மேல ஆண்டவர் அவ்வளவு இரக்கம் பாராட்டி Oh, you இருக்கிறார். are alive today because of his mercy. நீங்க ஜீவனோடு இருப்பது அவருடைய இரக்கம். You have what you have today because of his mercy. நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு காரணம் அவர் இரக்கம். Thank the Lord for his mercy. அவருடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லுங்கள். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. 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 Amen. Amen. Bible says in Ephesians chapter 2. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் வேதத்துல பார்க்கிறோம். It says we were dead in our sins and transgressions. நம்முடைய பாவங்களின் அக்கிரமங்களில் நாம் மரித்தவர்களாய் இருந்தோம். And we deserved to receive the wrath of God. நாம் தேவனுடைய ஆக்கினைக்கு பாத்திரவான்களாய் இருந்தோம். But verse 4 it says because of his great love for us. ஆனா 4வது வசனம் சொல்லுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய், who was rich in mercy made us alive with Christ even when we were dead in our transgressions. நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் மரித்தவரால் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். His great love, அவருடைய மகா பெரிய அன்பு, and his richness in mercy அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வரியம் has made us alive today. நம்மை ஜீவனோடு கூட காத்து கொண்டிருக்கிறது இந்த வேளையில. Has made us alive today. அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறார். Amen. Amen. The grace of God has given me what I don't deserve, and the mercy of God has spared me from what I deserve. நான் எதற்கு தகுதியற்றவனா இருக்கிறேனோ அதை அவருடைய கிருபை தந்தது. நான் எதற்கு பாத்திரவானா இருக்கிறேனோ அதிலிருந்து அவருடைய இரக்கம் என்னை காப்பாற்றினது. Amen. 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 Don't ever forget this. If you want to write it down, write it in your Bible. இதை நீங்க வேதத்தில் எழுத வேண்டும் என்று சொன்னால் இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். I will say it one more time. மீண்டுமாக நான் சொல்லுகிறேன். The goodness, the grace of God has given me what I don't deserve. His mercy has spared me from what I do deserve. நான் எதற்கு தகுதியுள்ளவனாய் இருக்கிறேனோ அதிலிருந்து அவருடைய இரக்கம் என்னை காப்பாற்றினது. நான் எதற்கு தகுதியற்றவனாய் இருக்கிறேனோ அதை அவருடைய கிருபை எனக்கு கொடுத்தது. Amen. 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 One time a mother came pleading to Napoleon for her son. நெப்போலியன் என்கிறதான ராஜாவின் இடத்துல ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனுக்காக கதறி ஒரு இரக்கம் கேட்டு அவர்கள் வந்தார்கள். And this is what she said.
இதைத்தான் அந்த அம்மா சொன்னாங்க. She said, I plead for mercy for my son. அவங்க சொன்னாங்க அந்த நெப்போலியனை பார்த்து, என்னுடைய மகனுக்காக இரக்கத்தை நான் வேண்டுகிறேன். But Napoleon said, this is the second time he has done the same offense and he deserves to die. அந்த நெப்போலியன் சொன்னார், இரண்டாம் விசையாக இந்த தவறை அவன் செய்திருக்கிறான், அவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். The mother said, I know justice demands him to be put to death, but I ask you for mercy for my son. அந்த ஸ்திரீ நெப்போலியனை பார்த்து சொன்னார், எனக்கு தெரியும் நீதியும் நியாயமும் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறது, ஆனால் நான் கேட்பதோ நீதி நியாயத்தை அல்ல, இரக்கத்தை கேட்கிறேன். Napoleon, he said, your son does not deserve mercy. அந்த நெப்போலியன் சொன்னார், அந்த இரக்கத்திற்கு உன்னுடைய மகன் பாத்திரவான் அல்ல. Then the mother said this, listen to me. She அப்பொழுது said, அந்த அம்மா சொல்றாங்க, நல்லா கவனிங்க, if he deserved mercy, then it would not be mercy. அவங்க சொன்னாங்க, அவன் இரக்கத்திற்கு பாத்திரவானா இருந்தா அது இரக்கமே கிடையாது. And the moment he heard the mother's plea, Napoleon granted mercy for that young man. அந்த வார்த்தையை கேட்ட பொழுதே நெப்போலியன் அந்த இரக்கத்தை கொடுத்து அவனை விடுவித்தார். Amen. Amen. Many times we are like that, we don't deserve to receive mercy. நிறைய வேளையில பாருங்க, அவர் இரக்கத்தை பெறுகிறதற்கு நமக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது. Amen. But he has given his mercy. ஆனாலும் அவருடைய இரக்கத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Our God is a God who is rich in mercy. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். Amen. Amen. The story of Jonah from the Bible is a story of God's mercy. யோனாவின் கதை பாருங்க, இரக்கத்திற்கு உதாரணமான ஒரு கதை. I know we don't have time to look into it in depth, but one thing we can understand is that the man of God wanted the wrath of God on Nineveh, but the God of all gods, he wanted mercy for the people of Nineveh. பாருங்க, அது நமக்கு கதை நம்ம உள்ள போய் நமக்கு தியானிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அங்க இருக்கிறதான தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய யோனா கண்டிப்பாக அந்த ஜனங்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். ஆனால் தேவர்களுக்கெல்லாம் தேவனானவர் அந்த ஜனங்கள் மேல இரக்கத்தை கொடுக்க அவர் விரும்பினார். Amen. Amen. We all know the story how Jonah ran from God. எப்படியாக யோனா ஆண்டவரிடத்திலிருந்து விலகி ஓடினான் என்று வேதம் படித்தவர்களுக்கு தெரியும். One thing I want to tell you, you cannot run away from God. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், நீங்க கர்த்தரிடத்திலிருந்து ஓடவே முடியாது. Amen. Amen. You can never run away from God. அவரிடத்திலிருந்து ஓடவே முடியாது பாருங்க. You can say I'm running and you can keep running and running and running. The moment you turn back, you will see him right behind you. நீங்க பயங்கரமா வேகமா ஓடுங்க, சும்மா உசேன் போல்ட் மாதிரி ஓடினாலும் 100 கிலோமீட்டர் தள்ளி ஓடி போய் திரும்பி பாருங்க, அவர் உங்க பக்கத்திலே நின்னுகிட்டு இருப்பார். He'll say hello son. அவர் சொல்வார், ஹலோ எங்கப்பா அப்படின்வாரு. The Holy Spirit is always with you. ஆவியானவர் உங்க மேலேயே இருக்கிறார், அப்ப எங்க போய் ஓடுறது? Amen. Amen. You can never run from God. நீங்க கர்த்தரிடத்திலிருந்து ஓடவே முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட இருந்து ஓட எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாதீங்க, முடியாது. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், ட்ரை பண்ணாதீங்க, முடியாது. Amen. Amen. So Jonah tried to run from God, but God brought him back to where he was supposed to be. யோனாவும் பாருங்க ஓட பார்த்தாரு, ஓடி போய் கடைசில பார்த்தா ஆண்டவர் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாரு, அங்க வந்து சேர்ந்துட்டார் ஓடி போய். And we see that in chapter 3 verse 10 he preached and those people they repented from their wickedness. யோனா 3வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், யோனா பிரசங்கித்து அங்க இருக்கிறதான நினிவே பட்டணத்தார் முழுவதுமாக அவர்கள் மனம் திரும்பினார்கள். And 3 verse 10 it says that when God saw them that they turned from the evil ways, God showed them mercy. He relented and did not bring them the destructions he had threatened. 3:10 நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். So God showed them mercy. தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். But Jonah was not happy. ஆனா யோனாக்கு பாருங்க சந்தோஷமே இல்ல. And chapter 4 verse 1 it says, 4:1 நம்ம வாசிக்கிறோம், யோனா this seemed, that means God showing mercy seemed very wrong for Jonah. கர்த்தர் இரக்கம் பாராட்டுறது யோனாவுக்கு பெரிய தப்பா தெரிஞ்சு. And he became very angry. ரொம்ப கோபமாயிட்டாரு பாருங்க. He said, I know this is going to happen. You are a God of mercy. And I know that if I preach, they would accept. And I know that when they accept, you will show them mercy.
That's why I did not want to preach. பாருங்க, யோனா ஆண்டவர்ட்ட தெளிவா சொல்றாரு, நீர் இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், பொறுமையுள்ளவர் என்பதை நன்றாக அறிவேன். இப்படிப்பட்ட தேவனை ஜனங்கள்ட்ட சொன்னா அவங்க மனம் திரும்புவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க மனம் திரும்பிட்டா நீங்க இரக்கம் பாராட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொன்னேன், அப்பவே நான் பிரசங்கம் பண்ண போகலன்னு நான் சொன்னேன். Many times we miss this part in this story. பாருங்க, இந்த பகுதி அநேக வேளைகளை நம்ம தவற விட்டுறோம். Many times we are like Jonah. We have received mercy. God showed him mercy. He could have killed him right there in the ocean. But God sent a fish. God took him out. God brought him out. Many Jonahs, we are here. But are we showing mercy? நிறைய வேலைகளை பாருங்க, இந்த முக்கியமான பகுதியை நம்ம விட்டுறோம். பாருங்க, யோனாவே ஓடி போய் கடல்ல தூக்கி போட்டு அங்கேயே ஆண்டவர் அவனை கொலை செய்திருக்கலாம். ஆனா யோனாவுக்கு ஆண்டவர் இரக்கம் கொடுத்து நினிவேக்கு கூட்டிட்டு வந்தா அந்த இரக்கத்தை மறந்துட்டு நீங்க எப்படி ஜனங்களுக்கு இரக்கம் காட்டலாம்னு குறை சொல்றான். நம்மளையும் அநேக யோனாக்கள் இருக்கிறார்கள், எப்படி இரக்கத்தை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருக்கிற யோனாக்கள். We should not be like Jonah. நம்ம யோனா மாதிரி இருக்கவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோனா மாதிரி இருக்காதீங்க. யோனா மாதிரி இருக்காதீங்க. நீங்க யோனா இல்லன்னு சொல்லுங்க. நீங்க யோனா இல்ல. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Let us be people who show mercy to people that are hurting, that are lost, that have messed up lives. காயப்பட்ட வாழ்க்கையை துளைத்த ஜனங்களுக்கு நாம் இரக்கத்தை காட்டுகிற கூட்டமாக இருக்க வேண்டும். Amen. Amen. Many times we want to see destruction of our enemies. நிறைய வேளைகளை நம்ம சத்துரு அழிந்து போகணும், அதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கு. We said this to ourselves, that guy deserves to suffer because he did this to me. நம்ம அநேக வேளைகளை சொல்றோம், எனக்கு இப்படி செஞ்சில நல்ல வேணும்யா உனக்கு, அதுதான் பாருங்க நம்ம வார்த்தையா இருக்கு. That family deserves to be broken because they messed up my life. அந்த குடும்பமே நாசமா போகணும், காரணம் எனக்கு அவங்க இப்படியாக செஞ்சாங்க. That is not the mind of Christ. That is not the heart of God. அது கிறிஸ்துவின் சிந்தனையும் அல்ல, தேவனுடைய இருதயத்தின் எண்ணமும் அல்ல. We have received mercy. We ought to show mercy. இரக்கத்தை பெற்ற நாம் இரக்கத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. 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 We have received mercy. Show mercy. பாருங்க, நம்ம இரக்கத்திற்கு பாத்திரவான்கள் அல்ல, நாம் இரக்கம் பெற்றோம், நாம் இரக்கத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Isaiah chapter 6 verse 6 it says, "For I desire mercy, not sacrifice, an acknowledgement of God rather than burnt offerings." Hosea 6:6. ஓசியா 6:6ல ஓசியா 6:6ல நாம் வாசிக்கிறோம், பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிறோம், தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். Amen. Amen. God desires mercy. கர்த்தர் இரக்கத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். That's why Jesus said, if you show mercy, you're going to receive more mercy in your அதனால life. தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க இரக்கத்தை பாராட்டினா அதிகமான இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். Amen. 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 Do you have room for mercy in your life? உங்க வாழ்க்கையில இரக்கத்திற்கு இடம் இருக்கா? Do we have room for mercy in our church? திருச்சபையில இரக்கத்தை காட்டுறதுக்கு உங்க வாழ்க்கையில இடம் இருக்கா? Amen. Amen. When I look around the body of Christ, one thing that I see is that there is a lot of room for judgment, but there is little room for mercy. கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய திருச்சபை நாம் பார்க்கும் பொழுது நான் கண்ட ஒரு விஷயம் என்னன்னா, நீதி நியாய தீர்ப்புக்கு அநேக இடம் இருக்கிறது, ஆனால் கிருபைக்கு இடமே இல்லை. But God wants more mercy in our hearts these days. ஆனா இந்த வேளைகளில் ஆண்டவர் நம்முடைய இருதயம் இரக்கத்தால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Hallelujah. 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 As good Samaritans, we got to be people who show mercy to others. பாருங்க, ஒரு குட் சமாரிட்டன் விசுவாசிகளாக நாம ஏற்கனவே அநேகருக்கு நாம் இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம். Amen. Amen. Are you a merciful person or are you a judgmental person? நீங்கள் இரக்கமுள்ளவர்களா இல்ல நியாயம் தீர்க்கிறவர்களா? You can make that judgment for yourself. உங்களை நீங்களே இப்பொழுது பரிசோதித்துக் கொள்ளலாம். We have received his grace freely. நாம் அவருடைய கிருபை இலவசமா பெற்றிருக்கோம் பாருங்க. He has given us his mercy so that we are alive and standing today. அவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கிறதுனால தான் நம்மளே நின்னுக்கிட்டு இருக்கோம். But are we going to be like Jonah or are we going to be like Jesus? நம்ம யோனாவை போல இருக்க போறோமா இல்ல இயேசுவை போல இருக்க போறோமா? Amen. Amen. Hallelujah. Hallelujah. This month of December, show mercy to people that don't deserve your mercy. இந்த டிசம்பர் மாதத்துல நம்ம அநேக பாத்திரமற்றவர்களுக்கு நாம் இரக்கத்தை காட்டுகிறவர்களாக இருப்போம். Amen. Amen. Show mercy to people that have hurt you, that have
caused pain in your life, show them mercy. உங்களை காயப்படுத்தின உங்களுக்கு வேதனை உண்டாக்கின ஜனங்களுக்கு நீங்கள் இந்த மாதத்துல இரக்கத்தை நீங்கள் காட்டுங்க. Amen. Amen. You know, I see there's two kinds of people in this world. இந்த உலகத்துல ரெண்டு வகையான ஜனங்களை நான் You பார்க்கிறேன். know, some people will be very quick to show mercy to their own like their own children, or they'll be very merciful to them. பாருங்க, ஒரு சில பேர் தங்களுடைய குறுகிய அந்த தங்களுடைய குடும்ப வட்டத்துக்குள்ள தங்களுடைய பிள்ளைகளிடத்துல மனைவியிடத்துல அவங்க நல்ல இரக்கத்தை காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். But if an outsider does something wrong, they will totally cast them out. ஆனா வெளிய இருக்கவங்க யாராவது ஏதா பண்ணா உடனே அவங்கள முற்றிலுமா புறந்தள்ளிடுவாங்க. And we have another group who will never show mercy to the family, but outsiders they would just go out of the way and show them mercy. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு, உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள யாரையும் மன்னிக்க மாட்டாங்க, ஆனா வெளிய இருக்க எல்லாத்துக்கும் பயங்கர இரக்கம் பாராட்டுவாங்க. They both are wrong. ரெண்டுமே தப்பான கூட்டம் தான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? Yeah, we should be people who show mercy inside the house of God, and also out in the world. நம்ம தேவனுடைய வீட்டுக்குள்ளாகவும் இரக்கத்தை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும், உலகத்திற்கும் இரக்கத்தை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். Amen. Amen. We got to learn to be merciful. நாம் கிருபையுள்ளவர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். Hallelujah. 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 You know, how can we learn to show mercy? எப்படியாக நாம் இரக்கத்தை காட்டுவதற்கு கற்றுக்கொள்வது? Another 5 minutes I will finish. 5 நிமிஷத்துல நான் முடிக்க விரும்புகிறேன். Amen. How can I show mercy to others? எப்படி நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை பாராட்டுவது? You know, God called Moses and God told Moses to make the ark of the covenant. ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படியாக மோசேயினிடத்தில் கட்டளையிடுகிறார். And God told him to make the mercy seat that covers the law that was inside the ark. அந்த உடன்படிக்கை பெட்டி மேல அவர் கிருபையின் சிங்காசனத்தை அவர் நிறுவச் சொல்லி அதை அவர் மூடச் சொல்லுகிறார். Listen to me, I'm trying to tell you something here. Exodus chapter 25 verse 22, God says you need to put the mercy seat on top, and at both the ends of the mercy seat you have two cherubims. They are facing each other, but they're not looking at each other. பாருங்க, யாத்ராகமம் 25:22ல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இவ்வாறாக கட்டளையிடுகிறார், அங்கே அவன் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மேலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேலின் புத்திரருக்கு உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்வேன். 2 கேருபீன்களை நீ நிறுவ வேண்டும், அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்த வண்ணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளையிடுகிறார். They are facing each other, but they're not looking at each other, they're looking at the mercy seat. பாருங்க, அவங்க 2 பேரும் நேருக்கு நேராக இருந்தாலும் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு இல்லை. 2 கேருபீன்களும் அவர்கள் கிருபையின் சிங்காசனத்தை பார்க்கிறவர்களாக அவர் நிறுவச் சொல்லுகிறார். And God told Moses, it is that mercy seat I will meet you. At the mercy I will meet you and I will tell you what to do. ஆண்டவர் சொல்றார், அந்த கிருபையின் சிங்காசனத்திலிருந்து தான் நான் உன்னை சந்திக்க போறேன், உன்னிடத்திலிருந்து பேச போறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். It was that mercy seat that covered the law, that covered a thing that will cause us death if we break it. பாருங்க, கிருபையின் சிங்காசனம் தான் அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் உடைக்கும் பொழுது ஏற்படும் சாபங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற இடமாக இருக்கிறது. It was the mercy seat that the blood of the lambs was shed for the remission of the sins of the people. அந்த கிருபையின் சிங்காசனத்துல தான் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் இருக்கிறது. Amen. Amen. Now jumping into New Testament, the blood of Jesus was the perfect sacrifice that paid all the price, was sprinkled on the mercy seat on our behalf. புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், நமக்காக சிந்தப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், ஆமென், அந்த கிருபையின் சிங்காசனத்திலே அவர் தெளிக்கப்பட்டிருக்கிற இரத்தமாக இருக்கிறது. According to Hebrews chapter 2 verse 17, he became the merciful and the faithful high priest. எபிரேயர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக, இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கிறார். Amen. 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 Can I hear an amen? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Hebrews chapter 7 verse 27, that high priest, he truly met all our needs. He sacrificed for the sins of our lives once and for all. எபிரேயர் 7:27 வாசிக்கிறோம், அவர் பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினால் இதை ஒரே தரம் செய்து முடித்தார். Amen. Amen. Another verse, Hebrews chapter 9 verse 12. 9:21. And
9:12. And this high priest, he took the blood and he did not enter by the means of blood of goat and calves, but he entered the most holy place for all by his own blood, obtaining eternal redemption. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Amen. Amen. I say all this to say this. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் வாசித்தேன்னா இந்த ஒரு காரியத்தை விளக்குவதற்காகத்தான். Because when God sees you now, he don't see you just as you are. When God sees you now, he sees you through the blood of Jesus. ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் இருக்கிற வண்ணமாக அவர் பார்க்கல, அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. Amen. Because he sees you through the blood of Jesus, he is able to give you the mercy that you need in your life. அவர் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக உங்களை பார்த்து கொண்டிருப்பதினாலே நீங்கள் பெற வேண்டிய இரக்கத்தை அவர் பாராட்டி கொண்டிருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The same way when we see others through the blood of Jesus, we will be able to show mercy to that people around us. அதே போல தான் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் வழியாக நாமும் மற்றவர்களை பார்க்கும்போது அதே இரக்கத்தை நாமும் பாராட்டுகிறவர்களாக இருப்போம். Amen. Amen. I told you the cherubims, they were facing each other but looking at the mercy seat. அந்த கேருபீன்கள் ஒன்றுக்கொன்று நேரா இருந்தாலும் கேருபீன்கள் ஒன்றைக்கொன்று பார்த்து கொண்டிருக்கவில்லை, அவர்கள் கிருபையின் சிங்காசனத்தை பார்ப்பவர்களாக இருந்தார்கள். They saw the blood on the mercy seat. அங்கே கிருபையின் சிங்காசனத்திலே சிந்தப்பட்ட இரத்தத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். The same way you may be facing each other, you may be husband and wife, you have issues within you, but look at the blood that was shed for you so you can show mercy as well. அதே போல தான் கணவன் மனைவி நீங்க நேருக்கு நேர் இருக்கலாம், ஒருவருக்கு ஒருவர் अनेक தீங்கை இழைத்திருக்கலாம், ஆனா நேருக்கு நேர் பார்க்காம கிருபையின் சிங்காசனத்திலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் வழியாக அவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருப்பீர்கள். Hallelujah. 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 The secret to give mercy like you have received mercy is to look at everything, is to evaluate everything through the blood of Jesus. நீங்கள் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை மற்றவரிடத்தில் காட்டுவதற்கு ஒரே ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால், யாரை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் வழியாக நீங்கள் பார்க்கும் பொழுது அதே இரக்கத்தை நீங்களும் பாராட்டுகிறவர்களாக இருப்பீர்கள். Amen. Amen. When you see a madman in the road, you look at him as, oh, he deserves to be who he is right now. But when you look at him through the blood of Jesus, yes, Jesus has died for him. Yes, Jesus has set him free. He needs to receive mercy so we can share the love of Christ to him as well. நீங்க ரோட்ல யாராவது ஒருத்தர் பைத்தியம் பிடித்த இல்ல ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இவர் ஏதாவது செஞ்சிருப்பார் அதனால தான் இப்படி இருக்கிறார் அப்படி நியாயம் தீர்க்கிறவர்களா இல்ல, இயேசு கிறிஸ்து இவருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், இவர் கிருபை பெற வேண்டியவர் என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் அன்பு காட்டுகிறவர்களாக இரக்கம் பாராட்டுகிறவர்களாக மாறுவீர்கள். Amen. Amen. Are you with me this morning? இந்த காலை வேளையில என்னோடு கூட இருக்கிறீங்களா? Amen. Amen. It's very simple and very nice to hear that we have received mercy and grace. பாருங்க, ரொம்ப எளிமையா சாதாரணமா நம்ம சொல்லிரலாம் நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து கிருபை இரக்கத்தையும் பெற்றிருக்கோம்னு சொல்லி. But to show mercy it takes courage. ஆனா இரக்கத்தை நம்ம மத்தவங்கட்ட காட்டுறதுக்கு நமக்கு தைரியம் வேணும் பாருங்க. Amen. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. Amen. I want to challenge you, church. Let us challenge ourselves this Christmas season. Let us be people that go and show mercy to people that do not deserve it. இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல நம்ம ஒரு முடிவை தீர்மானத்தை எடுப்போம், நாம் மற்றவர்களுக்கு போய் இரக்கத்தை பாராட்டுகிறவர்களாக நாம் மாறுவோம் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். Amen. Amen. Husband, show mercy to your wife. Wife, show mercy to your husband. கணவர்கள் நீங்க மனைவிக்கு இரக்கம் காட்டுங்க, மனைவி கணவருக்கு இரக்கம் காட்டுங்க. Look at them through the blood. இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தின் வழியாக அவர்களை பாருங்கள். Brothers, sisters, look at each other through the blood. சகோதர சகோதரி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தின் வழியாக பாருங்கள். Brothers and sisters in Christ inside the church, look at each other through the blood. நீங்க திருச்சபையில் இருக்கிற சகோதர சகோதரி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தின் வழியாக அநேகரை பாருங்கள். Because the blood never loses its power. ஏனென்றால் இரத்தம் தன்னுடைய வல்லமையை எப்பொழுதும் இழப்பது கிடையாது. Amen. Amen. When we look through the blood of Jesus, we will have the compassion eyes that Jesus had on that lady that was caught in adultery. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக பார்க்கும்
சொல்லும் பொழுது இயேசு எப்படி அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட ஸ்திரீனிடத்தில் இரக்கத்தை காட்டினாரோ அதே இரக்கம் நமக்குள்ளாக உருவாகும், நாமும் அந்த இரக்கத்தை காட்டுகிறவர்களாக இருப்போம். Amen. Amen. The merciful person is a forgiving person. இரக்கம் உள்ளவன் மன்னிக்கிறவனாய் இருப்பான். He has a heart of compassion. அவனுக்கு மனதுருக்கம் இருக்கும். He has the mind of Christ towards the suffering. அங்கே கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவன் கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாக இருப்பான். A merciful person will receive more and more and more mercy from God. இரக்கம் உள்ளவன், இரக்கம் பாராட்டுகிறவன் அதிகமாக தேவ இரக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டே இருப்பான். Amen. Amen. Are you ready to show mercy? இன்றைக்கு இரக்கத்தை பாராட்ட ஆயத்தமா நீங்க?